ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் சேது குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ ஐஸ்வர்யா, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போகிறாரு. ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணி, உனக்கு பிடிச்ச பாட்டு போடுறாங்கடி இன்னைக்கு ஆன்லைனில், அதனால் நீ அதை பாரு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, குழந்தை தூங்கிட்டு தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டு காதில் மாட்டிட்டு அவங்க ப்ளூடூத் காதில் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க டான்ஸ் ஆடி. ஆனால் குழந்தை எழுந்து கத்துது. கத்துறத பார்த்துட்டு சேது பாத்ரூமில் குளிச்சிட்ருக்கிறவருக்கு காதுக்கு குழந்தை அழற சத்தம் கேட்குது. கேட்டதும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா குழந்தைய பாரு, குழந்தை அழுவுது பாருன்னு சொல்லியும் ஐஸ்வர்யா கேட்கவே இல்லை, குழந்தையும் அழைய நிறுத்தவே இல்லை. அதனால் சேது என்ன பண்ணுறாருன்னா, பாத்ரூம்லேருந்து குளிச்சிட்ருக்கிறவர் ஓடி வந்து பார்த்தா ஐஸ்வர்யா ஒரு மூளையாக பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடுறதும் குழந்தை அழற சத்தம் கேட்காமலேயே குழந்தை கத்திக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு. பார்த்ததும் குழந்தைய தூக்கிக்கிட்டே ஐஷு ஐஷுன்ன போது அவங்க தடுமாறி அவங்க மெய் மறந்து ஆடிட்டு இருக்கும்போது உடனே படால்னு அடிக்கிறாரு ஐஸ்வர்யாவை கன்னத்தில். அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்க, என்ன குழந்தைய இப்படி நீ பார்த்துக்காம போயிட்டியே, குழந்தை நேரம் ஓரத்தில் இருக்குது, கட்டில் ஓரத்தில் கீழே விழுந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி வீட்டில் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக பேர் சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் எழுதுகிறாங்க. 5-6 சீட்டு குலுக்கி போட்டு குழந்தைய எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை ஒரு சீட்டை எடுக்குது. எடுத்ததும் தமிழ்ச்செல்வி மட்டும் எல்லாரும் என்னென்ன பேருன்னு சொல்கிறாங்க, தமிழ் எழுதுகிறாங்க. ஆனால் தமிழ் மட்டும் பேரை சொல்லவே இல்லை. அப்போ அந்த குழந்தை பேரை எடுத்து அந்த சீட்டை பிரித்து பார்க்கும்போது என்னன்னு இருக்குதுன்னா மீனாட்சின்னு வருது. ஏன்னா தமிழ்ச்செல்வியோடைய மாமியார் பேர் மீனாட்சி. அவங்களே உன் வயிற்றில் நான் மகளாக பிறப்பேன் அப்படின்னு கனவுல சொன்னதுனால எல்லா சீட்டுலேயும் தமிழ்ச்செல்வி மீனாட்சின்னு எழுதுகிறாங்க. இதை பாட்டி படித்து பார்த்துட்டு, இது மாதிரி எழுதியிருக்காள், என்னடி விஷயம் கேளுடி உன் பொண்ணு அப்படின்னு தமிழோட அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்களும் கேட்குறாங்க, எதுக்கு எல்லா சீட்டுலேயும் மீனாட்சின்னு எழுதியிருக்கேன்னு. எங்கள் மாமியார் என் வயிற்றில் பிறப்பேன்னு என்கிட்ட கனவுல சொல்லியிருக்கிறாங்கம்மா. அதுக்கப்புறம் எப்படிம்மா, அவங்களே பிறந்த பிறகு அவங்க பேரை தானம்மா வைக்கணும், வேறு பேர் எப்படி நான் மாற்றி வைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேது வீட்டில் ஆண் குழந்தைக்கு பேர் சுடுறாங்க. அதில் ராசாங்க தான் பேர் சூட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் தங்கச்சங்கிலியில் அழகர் சேதுபதின்னு தங்கத்தை செய்து தங்க செயின் கொண்டு பேர் சுடுறாரு. அழகர் சேதுபதி அழகர் சேதுபதின்னு எல்லாருமே அழகர் சேதுபதின்னு காதில் சொல்லி குழந்தைக்கு பேர் சூட்டி அரிசியில் எழுதுகிறாங்கங்க எல்லாரும் பேரை. அதுக்கப்புறமா சேது என்ன சொல்கிறாருன்னா, அதே போல் பொம்பளை குழந்தை வந்த உடனே நம்ம பேர் சூட்டணும் அப்படின்றாரு. அதுக்கு மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா தமிழ்ச்செல்வி வீட்லேயும் இங்கே அந்த பாப்பாவுக்கு பேர் சூட்டு விழா நடக்குது மாமா அப்படின்றாங்க. அவங்க எந்த பேர் வேணாலும் வைக்கட்டும், ஆனால் நான் என் பிள்ளைக்கு நான் பேர் வைப்பேன் இந்த வீட்டில், நான் அவங்க வைக்கிற பேரை நான் கூப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறாரு. அது எப்படி கூடாமல் போகிறாருன்னு பார்க்கலாங்க சேதுபதி. அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விழா எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. அப்போது அவங்க அம்மாவை அம்மா நீங்கள் என் கூடவே வாங்க, குழந்தைய தூக்கிட்டு போகிறா, ஏன்னா நான் எக்ஸாம் எழுதும்போது குழந்தை அழுதுச்சுன்னா நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஐஸ்வர்யா ஒரே அழையாக அழுகுறாங்க. ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு, ஆண்டி நான் என்ன ஆண்டி தப்பு பண்ணேன், இது மாதிரி குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சி நான் பாட்டு போட்டுக்கிட்டு நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன், சேது மாமா என்னை பலான்னு அடிச்சிட்டாரு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு ஓன்னு அழுகுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஐஷு அழாதம்மா, அடிக்கிற கை தான் அணைக்கும், பாரு சேது உன்னை அடிச்சிருக்கானா, அப்போ நீ அவளுக்கு உரிமையானவ அப்படின்னு நினச்சதுனால தானே உன்னை அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா சேது என்ன பண்ணுறாருன்னா,
பெட்ரூமில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வச்சுட்டு இருக்கும்போது ஐஷு போகிறாங்க. ஐஷு போயிட்டு கம்முன்னு உட்காடுறாங்க. அப்போ ஐஷுவை பார்த்து, ஐஸ்வர்யா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. பரவாயில்லையே மாமா, நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கேட்குறதுக்கு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குதே அப்படின்றாங்க. இல்லை ஐஸ்வர்யா, நான் உன்னை அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மன்னிப்பு கேட்கும்போது ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேணும்ட்டே நடந்துக்கல மாமா, ஏதோ ஒரு சத்தத்தில் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதனால தான் குழந்தை அழுவுற சத்தம் எனக்கு கேட்கல மாமா, நான் வேணும்லாம் பண்ணலாம், நீங்கள் என்னை தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பயங்கரமாக. ஆனால் மாமா, நீங்கள் அந்த குழந்தைக்கு அப்பா, ஆனால் அதுவும் இல்லாமல் என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்ட்டு நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. தூங்கிட்ட பிறகு பொழுது வடிஞ்சு சேது வந்து வெளியே கிளம்புறாரு. வெளியே கிளம்பும்போது அவங்க சின்னம்மாவை கேட்குறாரு. சின்னம்மா, பொம்பளை பிள்ளைக்கு என்னென்னலாம் வாங்கணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோகனா, பெரிய பிள்ளையாக இருந்தால் பட்டு பாவாடை சட்டை வாங்கலாம்ப்பா, ஆனால் குழந்தை சின்ன குழந்தை, அதனால் நூல் துணியே வாங்கிக்கோ, கருப்பு வளையல் வாங்கிக்கோ, மணி வாங்கிக்கோ, குழந்தைக்கு வெள்ளியில் பாலாடை வாங்கிக்கோ, கொலுசு வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது சேதுவை வந்து உடனே நடேசன் கேட்குறாரு. ஏயா சேது, உனக்கு வந்து இருந்தாலும் ஓர வஞ்சனை தாயா நீ பண்ணுற, இவ்வளோ நாள் ஆம்பளை குழந்தை வீட்டில் இருந்தது, அதுக்கு எதனா நீ வாங்கினியா, ஆனால் பொம்பளை குழந்தை வருதுன்னதும் நீ என்னெல்லாம் இப்போ வாங்கணும்னு துடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சேது சொல்கிறாரு, ஆமாண்ணே, என்னன்னு தெரிலண்ணா, பொம்பளை பிள்ளை வரப்போகுதுன்னதும் ஒரே சந்தோஷம் எனக்கு, நம்ம அம்மாவே வருது இல்லைண்ணே, அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரியா சரியா, எந்த பிள்ளையா இருந்தானாயா, நம்ம வீட்டு வாரிசு தானையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய தூக்கிட்டு எக்ஸாம் எழுதவே போகிறாங்க. எக்ஸாம் எழுத போனதும் போயிட்டு அவங்க மேடமை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவங்க தான் அம்மா, குழந்தை வச்சுருக்காங்க, நான் வந்து எக்ஸாம் எழுதுகிறேன் மேடம், பாதியில் குழந்தை அழுதுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பால் கொடுக்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க மேடம் கிட்ட. சரி தமிழ், நான் உனக்கு ஹலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேடமும் தமிழை ஃபஸ்ட்டு ரோலேருந்து கடைசி ரோவுக்கு உட்கார வைக்கிறாங்க. குழந்தையும் அழுவுது, அவங்க அம்மாவும் பால் கொடுக்கறதுக்கு தூக்கிட்டு வராங்க. நாளைக்கு தமிழ் என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போமா. மீண்டும் தொடர்ந்து ஆவலுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.